ஹாய் கண்ணுங்களா, இன்றைக்கி அம்மா என்ன செய்ய போகிறேன்னு தெரியுமா? புளியோதரை செய்ய போகிறேன். புளியோதரை எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் வாங்க. தேவையானது 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, எள், ஜீரகம், வெந்தயம், வரமிளகா இதெல்லாம் எடுத்து பொன்னிறமாக வறுத்துக்கணும். வறுத்து நுணுக்கிக்கணும். மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். அடித்ததுக்கப்புறம் புளி ஊற வச்சுக்கணும். அதை நல்லா கரைச்சிட்டு கடாயில் வச்சு இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணி நல்லா பட்டு போல் நுணுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் புளியை கரைக்கணும். நல்லா கரைச்சி 2-3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து விட்டு புளியை கரைச்சி ஊற்றி அந்த பொடியும் போட்டுடணும். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்புத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதித்ததுக்கப்புறம் நல்லா திக்காகிடணும். திக்கானதுக்கப்புறம் சாப்பாடு கொஞ்சம் மாற்றி ஆற வச்சிடணும். ஆற வச்சு அதுக்கப்புறம் ஊற்றி நல்லா கிளறி விட்டு எடுத்து வச்சிட்டணும். அவ்வளோதான், புளி சாப்பாடு நல்லா ரெடி. நல்லா கிளறி நல்லா இது பண்ணி அப்படியே ஒப்புரமாக எல்லாம் கிளறி விட்டுறணும். கிளறிட்டால் புளி சாப்பாடு ரெடி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.